5 வருஷத்துக்கு முன்னால இறையன்பு சார் தினத்தந்தியில ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்திகள் போடுவாங்க. அந்த பெட்டி செய்தியில நான் இதை பார்த்தேன். இந்த கருத்தை நான் பார்த்தேன். எப்பொழுதோ நான் படித்தது, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்தது. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை உனக்கு நான் சொல்றேன். எனக்கு தெரியல, இது எனக்கு மூங்கில் காடாக தெரிகிறது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் தெரியல. கவனம் குழந்தைகளை, கவனித்துக்கொள். நீ எங்கேயோ பார்ப்பதை விட நான் சொல்லுவதை ஒரு வினாடி உள் மனசுல வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையில நீ அப்ளை பண்ண. ஒரே ஒரு வினாடி பாரு. உள்ள இருக்கிறார் சாக்ரட்டிஸ். ஏதோ ஒரு மியூசிக் கேக்குது. இந்த அறை நல்ல சுவர், பெரிய சுவர், சிறை. யோ கத்தி பேசுறான் சாக்ரட்டிஸ். யார் அது? அங்க பக்கத்துல ஒருத்தன் சொல்றான் தன் பேரை சொல்லி. நீங்கள் யார்? நான் சாக்ரட்டிஸ். ஓ சாக்ரட்டிஸ், சொன்னீங்க பக்கத்தரையிலா இருக்கிறேன். நான் களவாடி விட்டு வந்தேன். நீங்கள்? சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் கேள்வி கேட்டதனால் வந்தேன். நண்பனே, நீ ஏதோ ஒரு பாடலை வாசிக்கிறாய். அந்த பாடல் எனக்கு தெரியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ ஏதோ ஒரு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? உடனே அவர் சொல்றார், இது மௌத்தார்கன். ஓ மௌத்தார்கன், நானும் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வாசிக்க தெரியாது. தோழனே சொல் சாக்ரட்டிஸ், மௌத்தார்கன் வாசிப்பது எப்படி என்று எனக்கு சொல்லி தருவாயா? பக்கத்துல இருந்து ஒருத்தன் கிண்டலா கேட்டான், நாளை மறுநாள் உனக்கு மரண தண்டனை என்று அறிந்தேன். செத்து போக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என உள்ள உடம்புல புல்லரிக்குதுங்க சொல்லும் போது. சாக்ரட்டிஸ் தந்த பதில், ஏன் தோழனே, சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதாதா? அந்த ஒரு எண்ணத்திற்காகத்தான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம கிட்ட வேல்யூஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பெரியவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கிட்ட இல்ல. நான் ஒன்னு சொல்றேங்க, குழந்தைகள் கிட்ட இருக்கு. அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றல் தான் பெரியவர்களிடத்தில் இல்லையோ என்று நான் கவலைப்படுகிறேன். இவங்க கிட்ட இருக்கு. அடிப்படையில் இவங்க வேல்யூஸோட தான் இருக்காங்க. ஆனால் சூழலை நாம் அமைத்து தருவதில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோமோ? ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். எது நமக்கு வேண்டும்? இப்ப இந்த குழந்தைகளுடைய தாய்மார்களாக இருக்கிறீர்கள், தந்தைமார்களாக இருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இவர்களிடம் இருந்து நமக்கு என்ன வேண்டும்? நான் இந்த கருத்தை விதைச்சிட்டு போயிடுறேன். இந்த குழந்தைகளை இனிமேல் பார்க்கின்ற பார்வையும் அவங்களை ஹேண்டில் பண்றோம்ல, அந்த ஹேண்டில் பண்றதும் கொஞ்சம் நம்ம வேறு விதத்தில் இந்த சுக்கான கொஞ்சம் இப்படி திருப்பி விடுறேன். வேல்யூ பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? விழுமியங்கள், அறம். நம் எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ நம் குழந்தைகள் அப்படித்தானே வளருவார்கள். நம் எண்ணம் எப்படி இருக்குதுன்னு நான் சும்மா சுய பரிசோதனையே செய்து கொள்கிறேன். எனக்கு மகன் இருக்கிறான், இவர்களை விட ஒரு 4-5 ஆண்டும் பெரியவன். ஒரு செய்தி சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க, புரிவதற்காக சொல்றேன். பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற இடம் எது தெரியுமா? வேல்யூ பண்றதுல மிஸ் பண்ணிரும். வேல்யூ பண்றதுல மிஸ் பண்ணிரும். நான் உங்க முன்னாள் மாணவர்களுக்கு சொல்றேன், சார் முடிஞ்சா இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் தீர்வு சொல்றவன், நான் ப்ராப்ளம் சொல்றவன் இல்லைனா. ப்ராப்ளம் சொல்றதுனால கைத்தட்டல் வாங்கிடலாம். தீர்வு சொல்றவங்க இங்க நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களை கொண்டாடுங்க. அதே நேரத்தில் இவன் ஃபெயில் ஆயிடுவான், இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில சில விஷயங்களில் முனைப்பெடுத்து முன்னேறி பாஸ் பண்றான் பாருங்க, அந்த குழந்தைய கொண்டாடுங்க, அவனை கொண்டாடுங்க. செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணான்ல, பார்டர் மார்க் தான் பாஸ் பண்ணான்ல, பார்டர் மார்க்ல பாஸ் பண்றவங்கள தம்பி கொஞ்சம் முயற்சி செஞ்சா அடுத்த கட்டத்தில் நீ பெரிய ஆளா வருவடா என்று அவர்களை பாராட்ட கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் படிக்கிறவங்க மார்க் வாங்குறவங்க படிச்சுட்டே மார்க் வாங்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாரு, இதுதான் இன்னைக்கு போட்டியாவே இருக்கு. நான் சொல்லவா, நான் ஃபர்ஸ்டும் வரமாட்டேன், லாஸ்டும் வரமாட்டேன். ஐ எம் த பெஸ்ட். நான் பெஸ்டா வருவேன். எது உங்ககிட்ட இருக்குதோ அதை பெஸ்டா கொண்டு வாங்க. பெஸ்டா நம்ம கொண்டு வரதுக்கான சூழலை ஏற்படுத்துங்க. நான் இந்த ஒரு கேள்வியை நான் எல்லாருக்கும் கேட்டேன், நம்ம கிட்ட எந்த மாதிரியான நினைவுகள் இருக்கு? உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் குழந்தைகளை, வெறும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்குமானதல்ல. இந்த வயதில் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பாரு, பல நேரங்களில் நம்முடைய மனசு எப்படி போகுது தெரியுமா? யாரோ ஒருவன் சிந்தித்த சிந்தனையின் பக்கமே போகும். நமக்கு சுயமா நம்ம சிந்திக்கவே மாட்டோம். சிந்திச்சா அது பிழை. இப்ப நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன் சார். பர்ஸ் என்ன பர்ஸ்னா தெரியுமாப்பா? அது தெரியாம நீங்க எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு தெரிகிறத விட எங்க பர்ஸ்ல என்ன இருக்குது, எங்க பர்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், குழந்தைங்களுக்கு தான் தெரியும்.
அம்மா அப்பாவுக்கு தெரியறத விட. இப்போல்லாம் காசு செலவழிச்சு தான் மேடம் பேசுறானுங்களே. வீட்டில் கூட அன்பா பேசுறதே இல்லை. தேவைன்னா தான் வர்றானுங்க பக்கத்துலயே. அம்மா இல்லைன்னா பாசத்துக்காகலாம் வர்றதே இல்லை. பர்ஸ் வச்சிருந்தேன், தொலைஞ்சு போச்சு. இப்போ நான் நேராக வரேன். யார்கிட்ட வரலாம்? நம்ம கணேசன் சார் தம்பி கிட்ட வரேன். சரியா சார்? என்னம்மா சார்? பர்ஸ் வச்சிருந்தேன் சார். சரிம்மா, தொலைஞ்சு போச்சு சார். தொலைஞ்சு போச்சா? எங்கம்மா தொலைச்ச? பஸ்ஸில் சார். எந்த பஸ்ஸு? நான் கவுந்தம்பாடி வர பஸ் தான் சார். எப்போ ஏறினேன்? காலை 8:30 மணி சார். எங்கேருந்து ஏறினேன்? ஈரோட்லேருந்தே வரேன் பஸ்ஸில். இவ்வளோ கேள்வியும் கேட்பீங்களா இல்லையா சார்? தேனியாம்மா? தேனேன் சார். கிடைச்சதாம்மா? கிடைக்கல சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லலாமா சார்? சார் எங்கன்னு சார்? தொலைஞ்சிச்சு சார். பஸ்ஸில் தான் சார் தொலைஞ்சிது. ஆனால் தேடிட்டேன் சார். பஸ் போயிருக்கோம் சார். எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்? அழுவுற சார். அடுத்த கேள்வி என்ன கேட்பார்? ஏன் இவ்வளோ அழுவுற? உள்ள உள்ள எவ்வளோ பணம்? என்ன இருந்துச்சு? 30 ரூபாய் சார். சார் என்ன சார் சொல்வீங்க? நானே பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன், நீ அழாத சொல்வாரா இல்லையா? சார் பர்சுக்குள்ளே தான் சார் 30 ரூபா இருந்தது. பர்சு 3 லட்சம் ரூபா சார். நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? பர்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம், பர்ஸை பார்க்குறதில்ல. இந்த பிள்ளைகள் படிக்குதா, ஒழுங்காக இருக்குதா, இதை தான் பிள்ளைங்களே போதுங்க நமக்கு. பிள்ளைங்களால் என்ன நடக்குமோ அது 30 ரூபா தான். பிள்ளைங்க 3 லட்சங்க. இந்த பெருமதி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா அப்பாவால என்ன கிடைக்குங்கிறது 30 ரூபா தான். அம்மா அப்பா 3 லட்சம் ரூபா. பெருமதியை புரிந்து கொள்வது எப்படி? பெருமதியை புரிந்து நாம பல நேரங்களில் பெருமதியை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதனால இது நடக்குமா, இதனால இது நடக்குமா என்று பொருண்மை சார்ந்து சிந்திக்கிறோம் குழந்தைகளை. பொருண்மை சார்ந்து சிந்திக்காமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? நான் வந்து ஸ்லோவா லேர்ன் பண்றாள். நான் ரொம்ப ஃபாஸ்டாலாம் புரிஞ்சு, ஆனா ரொம்ப ஃபர்மா புரிஞ்சுக்குவேன். ஒரு விஷயத்தை ஃபர்மா புரிஞ்சுக்குவேனே தவிர ஃபாஸ்டா புரிஞ்சுக்க மாட்டேன். அது என் நோக்கமே இல்லை. என்னடா உனக்கு பிரச்சனை? ஃபாஸ்டா புரிஞ்சுக்காம ஃபர்மா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. உனக்கு நான் இன்றைக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறேன். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இந்த வழி உனக்கு நிறைய பேர் சொல்லித்தர மாட்டார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பழமொழி இருக்கும்ல. ஏதாவது ஒரு பழமொழி சொல்லு, சும்மா சொல்லு. நீதிமொழி இல்ல, பழமொழி. நிறைய பழமொழி உங்களுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியுது. சில பழமொழிகள் இருக்கு. அந்த பழமொழிகள் மீது எனக்கு கேள்விகள் உண்டு. பல நேரங்களில் நான் கேள்வி எழுப்புவேன். எங்க அம்மா கிட்டையும் ஏதாவது சொன்னா, என் டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னா கேள்வி எழுப்புவேன் நான். அந்த மாதிரி கேள்வி எழுப்புற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இப்படி யோசிக்கிறேன். உனக்கு புரியுதான்னு பார். நான் இப்படி யோசிக்கிறேன். பாம்பு இருக்குல்லப்பா, பாம்பு. இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாமி, சரியா? கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாத்தான், சரியா? இது ரெண்டு விஷயமும் பாம்புக்கு தெரியாது. பாம்புக்கு தெரியுமா தான் சாமி தான் சாத்தான்னு? அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றதுனால அது சாத்தான், நான் சொல்றதுனால அது பாம்பு. இங்க பாரு. அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்கு. எனக்கு அந்த பழமொழி புரியவே இல்லை. நான் வந்து ஹாங்காங்க்கு பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு மக்காவ் அப்படின்னு ஒரு சீன கிராமம். அது ஒரு கிராமம் அல்ல, அது ஒரு பெரிய நகரம். உள்ளுக்குள்ள கிராமங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஷெங்கான் விசா இருந்ததுனால நான் ஹாங்காங்ல பேச்சு முடிச்சிட்டு நான் சீன எல்லைக்குள்ள போறேன், மக்காவுக்குள்ள போறேன். நான் சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறேன். இட்ஸ் a beautiful place. அதுல இருக்க கிராமங்களுக்குள்ள நடந்து போறேன். அப்படி நடந்து போகும் பொழுது நான் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, நம்ம வீடுகள் இருக்கல பிள்ளைங்களா, வீடுகளுக்கு வெளியில நம்ம தீபம் ஏத்தி வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த சீன கிராமத்துல வெளியில ஆமை இருக்குல்ல, ஆமைகளை வச்சிருக்காங்க. அது இப்படி கழுத்தை எடுத்து வீட்டை பாத்துக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி, கால் எடுத்து வைக்கிற மாதிரி பொம்மைகளை, சிலைகளை வச்சிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? ஆமை பூந்த வீடு நல்லாவே இருக்காது. அப்படின்னா என்னடா, உருப்படாது. அப்புறம் இன்னொரு வீடும் உருப்படாதுமா கூடவே சொல்லுவாங்க. எனக்கு பல நாட்கள் ஒரு சந்தேகம், என்னடா இது நம்ம வீட்டு புள்ள பேர் இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுது, அது பூந்த வீடு உருப்படாதுங்கிறாங்களேன்னு பார்த்தா
அது கோர்ட்ல இருந்து வீட காலி பண்றதுக்கு வரக்கூடியவங்க பேரு அமீனாமா. ஆமை பூந்த வீடும் ஒரு நாட்டுல ஆமை உள்ள புகவே கூடாதுன்ட்டு கெட்ட வார்த்தையில ஆமையை திடீர்னு ஒரு ஊர்ல உள்ளவா உள்ளவான்ட்டு அதை கூப்பிட்டு இருக்கிறானுங்க. இது ரெண்டுமே ஆமைக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பார்த்தேன் குழந்தைகளை. இந்த ஆமைங்கிறது என்னதுதான் இது? உண்மையா ஆமைங்கிறது யாரு? என்ன 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 தத்துவம் இதற்கு பின்னால்? அதே மாதிரி பாம்பு தத்துவத்தை நான் அப்படியே பார்க்கிறேன். பாம்பு தத்துவத்தை நான் பார்க்கும் பொழுது இத மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால தான் வேறு சிந்தனைகள் எனக்கு இருக்காது. பாம்பு இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ங்க. அது இப்படி தலை எடுத்து அப்படி ஒரு கொத்து கொத்துறதுக்கான ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது வேற எந்த மிருகத்தாலையும் அந்த ஃப்ரீக்வன்சில வரவே முடியாது, அந்த ஃபாஸ்டா வரவே முடியாது. ஒரு பாம்பு 120 வருஷம் வாழும். ஒரு நாளைக்கு 4 முறை தான் மூச்சு விடும், 8 முறை மூச்சு எடுக்கும். மூச்சை பிடிச்சு வச்சிருக்கிற ஆற்றல் பாம்புக்கு உண்டு. அதனால தான் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் பாம்பை குண்டலினிக்கு வந்து சிம்பிளா வச்சாங்க. யோக சிம்பிள் வந்து பாம்பு. பெரிய விஷயங்க. பாம்பு பற்றிய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகும்பொழுது நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் யோசித்து இருக்கிறார்கள், என்ன மாதிரி எல்லாம் வராங்கன்றதை யோசிக்கிறேன். ஆமையை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா 4 விஷயம் குழந்தைகளே. நம்பர் 1, ஆமைதான் கடல் வாழ் உயிரினங்களில் அல்லது பூமி வாழ் உயிரினங்களில் அதிக வருடங்கள் வாழும் ஒரே மிருகம். அதாவதுங்க 300 இருந்து 600 வருஷங்க, 600 இயர்ஸ் வாழுதுங்க ஆமை. அதை என் வீட்டுக்குள்ள புக கூடாதுன்னு நீ சொல்லி இருக்கிற. இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நிலம் நகர்ந்துரும் உங்களுக்கு. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமை. அது எப்படிப்பா? திமிங்கலம் கூட அவ்வளவு போகாதாம்பா அந்த கால எல்லைக்குள்ள. 50 வருஷம் திமிங்கலம் வாழுது, 50 வருஷம் ஆமை வாழுதுன்னா திமிங்கலத்தை விட ஆமை தான் ஃபாஸ்டஸ்டா நிறைய பயணம் பண்ணுமா. அப்புறமா தான் தமிழ் மரபு சார்ந்த நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது கடல் வழி பயணம் செய்த தமிழ் மாலுமிகள் ஆமையினுடைய பாதையை தன்னுடைய சுக்கானை திருப்பி ஆமை பாதையோடு பயணித்தார்கள் என்ற குறிப்பு எனக்கு வருது. ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டா போகுது. இன்னொரு ஒரு செய்தி பாரு, சிட்னில இருக்கும் 45 நாள் தான் முட்டை போடுறதுக்கு, 45 நாள் தான் இருக்குன்னா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்க முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துரும். இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ, சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துரும், 45 நாள்ல வரும். அது எப்படி ஸ்விம் பண்ணுது? 45 நாள்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது. உள்ள எடுத்து பாக்குற குழந்தைகளை எங்க பாரு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு. ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ, பயப்படாத, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்ல போடு, ஸ்மார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு. பெரியாடா நீ வருவ. என் குழந்தை வராம வேற யார் வர போறா? நீ வருவ. ஆனா என்ன அடிப்படையில இங்க நம்பிக்கை இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யுமா? ஆமா வந்து வயிற்றுல முட்டை வந்துருச்சு, 45 நாள்ல டெலிவரி. என்ன பண்றது? அது பிளான் பண்ணுமாங்க. என்னங்க நாம பிளான் பண்றோமா குழந்தைகளை? ஆமா பிளான் பண்ணுமா, டெலிவரிக்கு பிளான் பண்ணுமாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுமா? தண்ணியில பயணத்தை ஆரம்பிக்குமா. ஆரம்பிக்கும் போது அது நீந்துவதில்லை. இதாங்க நான் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் கடத்த விரும்பும் செய்தியே இதுதான். அது நீந்துறதில்லை. அது என்ன தெரியுமா பண்ணும்? உள் நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா. கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும். அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும். அந்த நீரோட்டம் போற, நீங்க ஒண்ணும் இல்ல, ஃபைண்டிங் நீமோ படம் பாத்தீங்கன்னா இது தெரியும். ஃபைண்டிங் நீமோ படத்துல இந்த 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 காட்சி வருது. அது வந்து அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு ஒன்னு கூட்டிட்டு போகும். ஃபாஸ்டா 80 கிலோமீட்டருக்கு வேகமா போகும். போயிட்டு நான் எங்க ஆமையை பாராட்டுறேன்னா, அது தெற்கு பக்கம் போகணும், இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் அதை டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருக்கும். தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்துல சேர்ந்துரும். ஒண்ணும் இல்ல, நீ இங்க முன்னாள் மாணவர் சங்கத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறல்ல, நான் பேசுற இந்த 1 மணி நேரம் பேச்சுல ஒரு 10 நிமிஷம் பேச்சாத நீ கேட்டனா உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டாயின்னு அர்த்தம். அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்.